பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எரேமியா 32வது அதிகாரம் 42வது வசனம். அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, இந்த 2025 உனக்கான வாக்குத்தத்த வசனம் என்னன்னா, நீ நன்மையான காரியத்தை பார்க்க போறேன்னு சொல்றாரு. ஏசப்பா சொல்றாரு, நீங்க நன்மையை பார்க்க போறீங்களா? நன்மை அப்படின்னா மகனே மகளே, நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போறாருங்க. அதுவும் இந்த 2025 உங்க வருமானங்கள் பெருக போகுது, உங்க தேவைகள் சந்திக்கப்பட போகுது, உங்க சூழ்நிலைகள் தேவைகள் மாற்ற போறாரு, உங்க கடன் பிரச்சனைகள், உங்க திருமண தடைகள் எல்லாமே விலக போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. நன்மையான ஆண்டாக இந்த ஆண்டு நமக்கு அமைய போகுதுன்னு சொல்றாரு. ஆனா அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணும் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? வசனமே சொல்லுதுங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குதுன்ட்டு. நம்ம விசுவாசமா இருந்தா மட்டும் போதாது, நம்ம உழைக்கிற ஒரு பிள்ளையா இருக்கணும். நம்ம எந்த காரியத்தை எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக நம்ம உழைக்கிற ஒரு பிள்ளையா நம்ம இந்த ஆண்டு இருக்கும்போது நிச்சயமா அதுக்கான பலனை நம்ம பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தா சொல்றாரு. இந்த ஆண்டு நமக்கு ஒரு நன்மையான ஆண்டாமா, அந்த நன்மையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஜெபிக்கிற பிள்ளையா, வேதம் வாசிக்கிற பிள்ளையா எல்லாமே இருக்கிறோம். ஆண்டவருக்கு உண்மையா ஆத்ம ரட்சிப்பா பண்ணணுங்க. 2020 எப்ப நான் ஏசப்பாங்க ஒப்பு கொடுத்து அவருக்காக ஊழியம் பண்ண ஆரம்பிச்சோன்னா அன்னைக்கு ஏசப்பா என் வாழ்க்கையில் நன்மையை காண்பிச்சாரு. இன்னைக்கு நீங்க ஏசப்பாக நீங்க செயல்பட போறேன்னு உங்களுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும்போது இந்த ஆண்டுல நீங்க நன்மையை பார்க்க போறீங்கன்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குறுதியா இருங்க. கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.